புதனுடைய 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன? திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி: விருச்சிக லக்னம் 8th house அதிபதி புதன் சிட்ஸ் இன் 6th house, கெட் குரு பார்வை, சிட்ஸ் இன் 2nd house, undergoing புதன் மகாதசா வித் சனி புக்தி, சிட்ஸ் இன் 12th house. ஓகே, என்ன கேட்குறீங்க? விருச்சிக லக்னத்துக்கு ஆக்சுவலி உங்கள் ஜாதகம் தான் கேட்பீங்க. தசையும் புக்தியும் செயல்படுவது லக்னமும் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஓகே, புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவருடைய அமைப்புகள் 6ஆம் இடத்துல இருக்காருன்னா சனி பார்வையும் வாங்குறாரு, குரு பார்வையும் வாங்குறாருன்ற பட்சத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு வச்சு தான் பிரதர் பலனே. இந்த இடத்துல லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் புதன் 6ஆம் இடத்தினுடைய கெடுபலன்களை முதலில் செய்வார். 6ஆம் இடத்தினுடைய கெடுபலன்கள் என்ன? 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார்? இதில் சனியினுடைய நெருக்கமான பார்வை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த 6ஆம் அதிபதி கடுமையான எதிரி கிரகங்கள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகி 6, 8ல் அமரக்கூடிய அமைப்புகள். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது லக்னாதிபதி அதற்கு நிகரான பலத்தில் இருக்கணும். அதிக சுபத்துவமாக இருக்கணும், லக்னம் சுபத்துவமாக இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இல்லாத விஷயத்தில் முதலில் நான் பார்த்த வரைக்கும் நோய் சார்ந்த அமைப்புகளில் புதன் தசை நடந்தால் பிரச்சனை வரும், நோய் மாதிரியான அமைப்புகள். ஓகே, ரெண்டாவது என்ன சொல்லிடுறீங்க? சனி வேற பார்க்குறாருன்றீங்க. புதன் தசை சனி புக்தி சற்று கடுமையான அமைப்புகளில் வரும். புதன் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருன்ற மாதிரியான பலனை செய்வார். கூடுதலாக கோச்சாரத்தில் ஜென்ம அஷ்டம சனி வந்தால் ஸ்கேம் மாதிரியான விஷயங்களில் ஏமாறுறது, யாரையோ நம்பி முதலீடு அமைப்புகளில், குறுக்கு வழி தன லாப அமைப்புகளில் ஏமாறக்கூடிய தன்மைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. இதில் சனி அதிகமாக நெருக்கமாக பார்க்குறாரு, குருவின் பார்வை விலகி இருக்குன்ற பட்சத்தில் புதன் பாபத்துவ நிலையில் மோசமான பலன் இருக்கும் பிரதர். இருக்கக்கூடாத இடம் 6ஆம் இடத்துல. விதிவிலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி பெறக்கூடிய தன்மையும் சுக்கிரனுடைய அமைப்புன்னும் பொழுதும் கூட புதன் தசை புதனுடைய 8ஆம் இடத்தினுடைய தன்மை என்ன? திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, வெளியில் தெரியாத வகையில் டிக்ளேர் பண்ண முடியாத அமைப்புகளில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கொடுப்பார். புதனுக்கு அதுதானே கொடுக்க தெரியும். நம்பர்ஸு, கல்குலேட்டர்ஸு, அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரியான அமைப்புகளில் புதன் சார்ந்த அமைப்புகளில் புத்திசாலி கிரகமான புதன் 8ஆம் இடம் கிரிமினலான அமைப்புகள்லாம் புதுந்து சம்பாதிக்கிற வேலையை செய்வார். இதே குருவின் பார்வை அமைப்புகள் நெருக்கமாக இருக்குது. இப்போ சனியின் பார்வை அமைப்பு, குருவின் பார்வை அமைப்பு, குருவின் பார்வை அமைப்பு நெருக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவோம், சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க. 6ஆம் 8ஆம் அதிபதிகள் 6, 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு தசை நடத்தும் பொழுது லக்னாதிபதி பலமாக இருக்கணும். ஒரு வேளைங்க சிம்மத்தில் சூரியன் இருக்கிறாரு, ஓகேங்களா? சிம்மத்தில் சூரியன் இருக்காரு, வீடு கொடுத்தவனு உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே சனியோட பார்வையில் மேஷத்தில் இவரும் வந்துடுறாரு, யார்? சூரியனும் வந்துடுறாருன்றப்ப இந்த புதன் தசையை சமாளிக்கக்கூடிய அமைப்புன்னு வரும். லக்னாதிபதியின் பலம் அதிகரிக்க இந்த புதன் தசையை ஒரு அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால். லக்னாதிபதி பலவீனமாக இருக்க புதன் கடுமையான பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். குறிப்பாக நோய் சார்ந்த அமைப்புகள், பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள், அடைபட்டு கிடக்கக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான தன்மைகளை கொடுத்துருவார். கூடுதலாக இந்த இடத்துல பாபத்துவம் அதிகரிக்க சஷ்டாஷ்டக அமைப்புகள் அதிகரிக்க தசை புக்திகள் நடக்க பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். இது லக்னாதிபதியை வச்சு நிர்ணயம் பண்ண வேண்டிய சில அமைப்புகள். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.